ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீஷோ ரெஃபரண்ட் ஏன் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து இப்போ இந்த வீடியோ வந்து 1.6K வியூஸில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது லைனாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன டவுட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ, ஐ ஹேவிங் 137 நவ், அகைன் 145 கமிஷன் வந்து எனக்கு வந்திருக்கு. பட் இதுக்கு வந்து எப்போ எனக்கு வரும் சொல்லுங்கள் அப்படின்னு குட்டி மூவிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் ஆன்சர் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 7 to 8 டேஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து 7 to 8 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு போயிடும். அந்த போயிட்டு 8 டேஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கணும். ரிட்டர்ன் பண்ணுற டேட் வந்து 7 டேஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் 7 டேஸ்க்குள்ளே எதனா உங்களுக்கு டிஃபெக்ட் எதனா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த 7 to 8 டேஸ் கொடுப்பாங்க, அந்த டேட் முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் 8 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க 8 டேஸ் ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு 16 டேஸ் மினிமம் 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த மணி வந்துடும். பட் அந்த மணி உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸில் மீஷோவில் நீங்கள் இப்போ மீஷோ ஆப் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீஷோ ஆப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிடுங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எங்கே போய் என்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா மை ஜார்னி காலர்ஸ் மை பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். நான் இது வரைக்கும் பேங்க்கில் எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ரிஃபர் பண்ணிங்கன்னா ரிஃபர் அண்ட் ஐஎன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஃபர் அண்ட் ஐஎன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 862 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த 862 எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இன்னும் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 ருபீஸ் இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்னிங்ஸ் 862 நான் வந்து எனக்கு இந்த மீஷோ ஆப்பில் கிடச்சிருக்கு. இன்னும் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 177 இருக்குது. இந்த கமிஷன் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் என்ன சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஃபரலுக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏர்னிங் ஒரு ரிஃபரலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பெர் ரிஃபரல் அப்படின்னு போட்டு கமிஷன் ஆன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் அட் 25% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து 350க்கு மேலே ஆர்டர் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் ஏதாவது இல்லை ஒரு 500 பேஸ்ட் ஆன் இப்போ பார்த்தீங்கன்னா 500 வேல்யூ. இப்போ வந்து நான் வந்து ஒரு 500க்கு ஏதோ ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ அதில் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்களை ரிஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா 375 உங்களுக்கு வந்து ரிட்டனாக கிடைக்கும். ஸோ அவங்க எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்களோ அவ்வளோ உங்களுக்கு காசு கிடைக்கும். அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து 200 250க்குன்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 60 or 50 கிடைக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50+ தான் கிடைக்கும். மினிமம் 50+ கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 80,000 ஆர்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதில் 25% எவ்வளோ நீங்களே டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற வேல்யூ மாதிரி தான் வரும். ஸோ இந்த ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் போட்டோன்னே வராது. அவங்க ஆர்டர் போட்டு அவங்க கையில் வந்த பிறகு ப்ராடக்ட் வந்த பிறகு அவங்க அதை ரிட்டன் அனுப்பாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மணி வரும். திடீர்னு ரிட்டன் அனுப்பிட்டாங்கன்னா அந்த காசு உங்களுக்கு வராது. அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர்ன்றது ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் உங்களுக்கு 100 ருபீஸ் குறையும். செகண்ட் ஆர்டருக்கு வந்து ஒரிஜினல் ரேட் தான். பட் உங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இது இன்னொரு கஸ்டமர் கூட கேட்டிருந்தார், ப்ரோ எனக்கு ஸ்பின் வரலை, நான் ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தார். இங்கே பார்க்குறீங்களா, ப்ரோ நான் ரிஃபர் பண்ணேன் பட் எனக்கு ஸ்பின் வரல அப்படின்னு சரவணகுமார் 2 வீக்ஸ் அகோ கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் கேங்கன்னா, ஸ்பின் வந்து எங்கே போய் பார்க்கணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே லாட்ரி ஸ்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க. அந்த ஸ்பின்னுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ போடும்போது நான் பிகினராக இருந்தேன், உங்களுக்கு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆகியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவல். இப்போ எக்ஸ்பர்ட் லெவல் நான் போனேன் அப்படின்னு போனேன்னா என்னெல்லாம் அவங்க கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு ஸ்பின் கொடுப்பாங்க. இதை தான் நான் ஸ்பின்னு சொன்னேன். இந்த ஸ்பின்னில் வந்து உங்களுக்கு கிரெடிட் மாதிரி வரும். இப்போ இந்த கிரெடிட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ட்ரிம்மர் ஆர்டர் போடுறேன்னா எனக்கு ஒரு 40 ருபீஸ் கிரெடிட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பின் மூலிமா எனக்கு வந்தது. ஸோ இந்த ஸ்பின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 40 ருபீஸ் குறைஞ்சி இந்த ட்ரிம்மர் வந்து எனக்கு 360 அப்படின்றது தான் கிடைக்கும். ஸோ அதுதான் ஸ்பின். இந்த ஸ்பின் மூலிமா உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாகும். ஃபஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் ரேட்டு கம்மியாகும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதே நீங்கள் வந்து டெய்லி இந்த மீஷோவில் வந்து ப்ராடக்ட்லாம் செல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும்.
இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிரெடிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இருந்திருக்கு, டோட்டல் கிரெடிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் லோகோ என்ன இதெல்லாம் நம்ம செட் பண்ணலாம். சும்மா செட் பண்ணால் தான் நம்ம வந்து எதனா ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறோன்னா அந்த லோகோவோடு சேர்த்து போவோம். அண்ட் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டும் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பென் ஏதாவது வேணாம் நான் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகேம் ஏ சப்ளையர் ஆப்ஷன் கொடுத்து இது வந்து குரோம் வழியாக போகும். ஸோ நம்ம போய்ட்டு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து என்ன நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தா வீட்டாண்டே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க்லேயே வந்துடும். ஸோ இது பேங்க் டு பேங்க் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு மணி வந்துடும். லாட்ரி ஸ்பின் வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபரல் கோட் கேட்கல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஃபரல் கோட் ஏன் கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிஃபரல் கேட்காது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக சைன்இன் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் டீட்டெயில் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பேர் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதே வந்து நீங்கள் லிங்க்கை கொடுக்காம இல்லை நான் ரிஃபரல் கோட் பார்த்து டைப் பண்ண போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் வந்து பார்த்து தான் ரிஃபரல் கோடை டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் இருப்பாங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மீஷோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்துட்டு ஆர்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டுக்கு வாங்க. அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மீஷோ கிரெடிட் கீழே வந்து ரிஃபரல் கோடு இருக்கும். நான் அந்த வீடியோவில் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் லிங்க் மூலிமா ஈஸியாக இருக்கும்னு போயிருப்பீங்க. ஸோ லிங்க் மூலிமா போனால் நீங்கள் ஆர்டர்ஸில் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ கவலைப்பட வேணாம். இப்படி மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் வந்து இந்த ரிஃபரல் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்படியும் வச்சுருக்காங்க, அப்படியும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து என்ன இது காமிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரிஃபர் பண்ணதெல்லாம் ரிஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை பேர் ரிஃபர் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ரிஃபரல்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த எத்தனை பேர் ரிஃபர் பண்ணாங்க அப்படின்றது இப்போ நான் வந்து 17 பேர் ரிஃபர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 862 வந்துருக்கு. இன்னும் 177 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சில பேர் ஆர்டர் பண்ணாமலும் இருப்பாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறவங்கள பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். சும்மா வந்து ரிஃபர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு காசு கிடைக்காது. அவங்க எதனா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று போட்டிருந்தோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நல்லா இருக்குது அந்த ஃபேஸ். நான் இப்போ அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நல்ல சேஞ்சஸும் தெரியுது என் ஃபேஸில். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ ரிஃபரல் கோட் கேட்கல அந்த இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம் ஏன் கேட்கல அப்படின்றது. ப்ரோ எனக்கு 2 வீக்ஸாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுவும் ஏன்னு சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அண்ட் இந்த 137 கமிஷன் அதுவும் சொல்லிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஸ்டால் பண்ணலாம், இது ஒர்த் ஆப் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீஷோ லிங்க் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். இந்த கிளிக் பண்ணி ஆர்டர்ஸில் போய் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆகும். இல்லை நான் ரிஃபரல் கோடை பார்த்து டைப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி உங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்படியே டைப் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் ரிஃபரல் கோட் போட்டிங்கன்னா 50% கிடைக்கும். பட் இதே பிகினர் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும். குரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மீஷோ ஆப்பில் இன்னும் உங்களுக்கு டவுட் என்ன இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷுவராக வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியல லைவாக டெமோ காமிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோவும் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். Until then stay safe. Okay, bye. And முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.